ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு பக்கம் சிபிஐ இவ்வளவு நெருக்கடிகளை கொடுக்கறாங்க, இன்னொரு பக்கம் அவருடைய வியூக வகுப்பாளர் மூலமாக என்ஐஏ உள்ள வருகிறது. அவங்க மாநாட்டு செலவுக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வாங்கினாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வருது. அந்த செலவு கணக்கை தேர்தல் ஆணையம் இன்னொரு பக்கம் உள்ள அதையும் விசாரிக்க போவதாக இருக்கு. அந்த வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய இந்த பணம் இங்க மாநாட்டுக்கு செலவு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அது சட்டவிரோத பரிமாற்றமாக இடி என்பதும் உள்ள வர வாய்ப்பு இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக எல்லா ஏஜென்சியுமே பாஜக விஜய் நோக்கி பயன்படுத்துது. இப்ப விஜய் இந்த வழக்குல விட்னஸா மட்டும்தான் வர்றாரு. அவர் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கக்கூடிய அளவுக்கு சிபிஐ 2 முறை விசாரணையே பண்ண முடியுது, பார்க்க முடியுது. இப்ப இவ்வளவு தூரம் நெருக்கடி பிஜேபி விஜய்க்கு கொடுப்பது ஏன்? 3 கேள்விகள் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, விஜயை கூட்டணிக்கு அழைப்பதற்காக இந்த நெருக்கடி கொடுக்குறாங்களா அப்படின்றது முதல் கேள்வி. இரண்டாவது கேள்வி, பாஜகவை வெறுத்து அவங்களுக்கு எதிராக ஓட்டு போடக்கூடிய ஓட்டுகளை, சிறுபான்மை மக்களுடைய ஓட்டுகள் அல்லது இங்க தமிழ் ஆர்வலர்களுடைய ஓட்டுகள், இதையெல்லாம் திமுகவுக்கு மொத்தமாக போகாமல் விஜய் பக்கம் மடைமாற்றுவதற்கு, விஜய் மீது ஒரு அனுதாபம் ஏற்பட வேண்டும் என்பதற்காக இவ்வளவு நெருக்கடிகளை பிஜேபி கொடுக்குது அப்படின்றது இரண்டாவது கேள்வி. மூன்றாவது கேள்வி, விஜய் இதை பற்றி ஏன் வாய் திறக்கவே மாட்டார்? அவர் மௌனமாக இருக்கிறார். சிபிஐக்கும் மௌனமாக இருக்கிறார், ஜனநாயகக்கும் மௌனமாக இருக்கிறார். அவரும் பேச மாட்டார். அவருடைய கட்சி நிர்வாகிகள் யாருமே பேசுவதாக தெரியல. செங்கோட்டையன் அடிக்கடி பிரஸ் மீட் கொடுப்பார். ஆனா இப்ப செங்கோட்டையன் பிரஸ் மீட் கொடுப்பதே இல்லை, வெளியே வருவதும் இல்லை, நாஞ்சில் சம்பத் பேசுவதும் இல்லை. விஜயுடைய கட்சியுமே பின் பாயிண்ட் சைலண்டாக இருக்கிறது ஏன்? இந்த 3 கேள்விக்கு உங்களுடைய பார்வை. 3 கேள்வி. கடைசியா ஒரு துணை கேள்விகள் கேட்டீங்க. யாருமே இப்ப வெளியே வரது இல்லையா அப்படின்னு. ஃபர்ஸ்ட் துணை கேள்விக்கு பதில் சொல்றேன். தலைவன் எவ்வழியோ தொண்டன் அவ்வழி, தாயை போல பிள்ளை நூலை போல சேலைன்னுவாங்க. தலைவர் பத்திரிகையாளரை சந்திச்சு கருத்துக்களை சொல்லியிருந்தா அவங்களும் கருத்து சுதந்திரம் இருக்கு, நம்ம தைரியமா சொல்லலாம், தப்பா வார்த்தையை விட்டா கூட தலைவர்கிட்ட சொல்லி நம்ம சரி செஞ்சுக்கலான்ற ஒரு பக்குவத்துக்கு வந்திருப்பாங்க. நீங்க பத்திரிகையாளரை சந்திக்காம பதில் சொல்லாம போறதுனால எதை நீங்க மறைக்கிறீங்க, ஒழிச்சு வைக்க பாக்குறீங்க? எவ்வளவு நாள் ஒழிச்சு வைப்பீங்க? தேர்தல்னு ஒண்ணு வந்துடும், விசில் ஊதிடுவாங்க. அப்போ பிகில் படம் மாதிரிலாம் பண்ண முடியாது. எல்லாரும் பால தூக்கின்னு ஓட வேண்டியதான். தேர்தலுக்கு ஓட்டு பெட்டியை நோக்கி எல்லாரும் பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழல் வந்துடும். அதனால இப்போ என்னன்னா, இப்ப ஐயா உதாரணத்துக்கு நாஞ்சில் சம்பத் அவர்கள் பேசுறாருன்னா இந்த கேள்விகள் வரும். அப்ப அந்த கேள்விகளை எதிர்கொள்றது கடினம். ஏன்னா மேல இருக்கிறவங்க கோச்சிக்க கூடாது. அதுக்கு பயந்துகிட்டு இப்ப செங்கோட்டையன் விரைவில் சொல்லுவோம், கழக தலைவர் அவர்கள் முடிவு செய்வார், அவர் தலைமையில் ஏற்றுக்கொள்ளும் கூட்டணி கட்சிகளை நாங்கள் வருவோம், விஜய் ஒரு மாபெரும் தலைவர், புரட்சி தலைவருக்கு பிறகு நான் இப்படி ஒரு தலைவரை பார்க்கிறேன், ஜனநாயகன் அரசியலே மாற்றி போடும், இதெல்லாம் பேசினாரு. இப்பயே திருப்பி இதையே பேச முடியுமா? ஒரு கட்சிக்கு ஒரு கொள்கை, கோட்பாடு, ஒரு திட்டம், அறிவிப்புன்னு தான் வேற ஏதாவது புதுசா பேசலாம். முழுக்க முழுக்க விஜய் அவர்களோட அந்த ஸ்டார்டம் வச்சுதானே நீங்க பண்ணீங்க, அதனால பேச முடியாது. இப்ப துணை கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம். இப்ப ஃபர்ஸ்ட் கேள்வி, பாஜகனுடைய அரசியல் தன்மை என்ன, ஏன் இவ்வளவு அழுத்தம்? ஃபர்ஸ்ட், பாரதிய ஜனதா கட்சி பேங்கு கிடையாது. உங்களுக்கு கூப்பிட்டோன்னு லோன் கொடுத்து நீங்க இஎம்ஐ கட்டின்னு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம 2 பேரும். அது ஒரு அரசியல் கட்சி. அது என்ன பண்ணும்? புதுசா ஒரு அரசியல் கட்சி வருதுன்னும் போது அது வியூகங்களை அமைக்கும். இந்த கட்சியால நமக்கு நல்லதா இல்ல நமக்கு கெட்டதா? இன்னொன்னு, இந்த கட்சியை வளர விட்டா நாளைக்கு இந்த கட்சி நம்ம கூட கூட்டணி வருமா வராதா? அப்படி எப்படி எந்த கோணத்துல எடுத்தாலும் விஜய் அவர்களோட சித்தாந்தமோ விஜய் அவர்கள் பேசுகின்ற அரசியல் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு நேர் எதிரி. அதாவது கொள்கை ரீதியா விஜய் அவர்கள் இன்னைக்கு பேசல அப்படின்னாலும், விஜய் நின்னாலுமே மோடி அவரை எதிர்த்து பேச வேணாம், விஜய்க்குன்னு ஒரு ஓட்டு போயிடும். அப்ப பாரதிய ஜனதா கட்சிக்கு மேபி கொஞ்சம் நஞ்சம் ஓட்டு இளைஞர்கள் மேபி வருது, அண்ணாமலை மூலமா ஏதோ ஒரு 2-3 ஓட்டு வருதுன்னா கூட அதை கூட விஜய் இப்ப புதுசா எடுத்துன்னு போயிடுறாரு போது கோபம் வரும். அப்ப புதுசா எதுக்கு இந்த அதிகாரத்தை பகிர்ந்துக்கணும்? எதுக்கு இன்னொரு பிளேயர்? நம்மளுக்கே இன்னும் வழியை காணும் தமிழ்நாட்டுல. நம்மளே இன்னும் 10% ஓட்டுக்கு முக்கிட்டு இருக்கிறோம் தனியா. நமக்கே ஒரு 10 சட்டமன்ற உறுப்பினர்ல இதுல குறுக்கா மறுக்கா இவரு வேற எதுக்கு வரணும் போது ஒரு காழ்ப்புணர்ச்சி, ஒரு கோபம், அது இயல்பு, அது நியாயம், அது இருக்கணும். புதுசா ஒரு கட்சி வருதுன்னா அந்த கட்சியை எல்லா பெரிய கட்சிகளும் சேர்த்து அமுக்க பார்ப்பாங்க, அதுதான் இயல்பு. சோ இயல்பா பாரதிய ஜனதா கட்சி விஜய் அவர்களை அமுக்க பார்க்கும். இது ஃபர்ஸ்ட். ரெண்டாவது வியூகம். அப்போ விஜய் அவர்கள் சிறுபான்மையினர் ஓட்டு, குறிப்பா கிறிஸ்துவர்கள் ஓட்டு, அப்புறமா விளிம்பு நிலையில வருமான கோட்டுக்கு கீழே இருக்கிறவர்கள் கூடிய அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கும் விஜய்க்கு ரசிகர்கள் பட்டாலும் அதிகமா இருக்கு. அப்ப இந்த வாக்கு என்பது திமுகவுக்கு எப்பயுமே இருக்கு. ஒருவேளை விஜயம் தனியா நிக்கிறாரு, விஜயம் பாப்புலரா நிக்கிறாருன்னா இந்த ஓட்டை அதிகமா, அதாவது திமுகவுக்கு போற ஓட்டு காங்கிரஸ் கட்சிக்கு போற ஓட்டை மடைமாற்றம் பண்ணிட்டா நமக்கு சுலபமா இருக்கும்
அதனால விஜய வந்து ஒரு கரெக்டான ஒரு கெமிஸ்ட்ரியில யூஸ் பண்ணணும். அதாவது எப்படின்னா, இப்போ இந்த குண்டு வைக்கிறதுக்குலாம் வந்து வந்து உங்களுக்கு இல்ல ஆசிட் எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணணும்னா ஒரு காம்பினேஷன் இருக்கும். இவ்வளவு சல்ஃபியூரிக் ஆசிட், இவ்வளோ அது மாதிரி போட்டு ஒரு காம்பினேஷன் தான் ஒரு பொருளை வெடிக்க வைக்க முடியும். அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. விஜய் அதிகமா ஓட்டு வாங்கினா யாருக்கு நஷ்டம்? விஜய் கம்மியா ஓட்டு வாங்கினா யாருக்கு நஷ்டம்? விஜய் எந்த பகுதியில ஓட்ட வாங்கணும்? விஜய் எந்த பகுதியில என்ன மாதிரி வேட்பாளர் போடணும்? இதெல்லாம் வந்து உள்குத்து அரசியல். இந்த உள்குத்து அரசியல கூட இப்ப பாரதிய ஜனதா கட்சி வியூகமா எடுக்கலாம். ஏன்னா இப்ப விஜய் சார் வந்து யாரோட கஸ்டடி, விஜய் சாருக்கு வந்து யாரு வந்து பாதுகாப்புன்னா இன்னைக்கு சிபிஐ தான். கிட்டத்தட்ட விஜய் சார் வந்து அவங்களோட இஷ்ட பொக்கிஷம் மாதிரி வேணுன்ற போல கூப்பிட்டு கூப்பிட்டு பாத்துக்குவாங்க. அழகா இருக்கீங்களா, நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, பொங்கல் கொண்டாடினீங்களா, கரும்பு சுவையா இருந்ததா, இதெல்லாம் கூட கேட்கலாம். அந்த வாய்ப்பையுமே விஜய் தானே ஏற்படுத்தி கொடுத்தார். பாஜகவா விஜய் தொடல. விஜய் தான் வாண்டடாக போய் சிபிஐ வேணும்னு வாண்டடா கேட்டாரு. இவர் இப்ப தான் போய் ஜனநாயகம். நானும் ரவுடின்னு வண்டியில ஏறினாரு. சரிப்பா, நாங்க ரொம்ப நாளா ரவுடி தொழில் தான்ப்பா பண்ணிக்கிறோம், வா டெல்லியில வச்சு குஸ்தி போட்டு யாரு பெரிய ரவுடி பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு கூட்டின்னு போயிட்டாங்க. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே தலையில அடிச்சுக்கினாத. இங்கன்னா ஒரே ஒரு டிபார்ட்மெண்ட், எப்படி பார்த்தாலும் ஒரு காவல்துறை, தமிழக காவல்துறை அதோட முடிஞ்சு போச்சு. ஒருவேளை அந்த காவல்துறை அதிகாரி மூஞ்சி பிடிக்கலனா கூட வேற அது சிபிசிஐடிக்கு மாத்துறதோ இல்ல வேற பிரிவுக்கு மாத்துறதோட அதோட முடிஞ்சு போச்சு. அமலாக்கத்துறை வந்து பணம் எங்க இருந்து வந்தது, ஏதா வந்ததுன்னும் போது உங்களுக்கு எல்லாம் எப்படி வந்ததோ அப்படிதான் எனக்கு வந்தது கூட சொல்லிட்டு போயிடலாம். தானிக்கு தினி சரியா போயிடும். இன்கம் டாக்ஸ்க்கு வேலை இல்ல, எலெக்ஷன் கமிஷனுக்கு வேலை இல்ல, சிபிஐக்கு வேலை இல்ல, அமலாக்கத்துறைக்கு வேலை இல்ல, இவ்வளவு டிபார்ட்மெண்ட்டுக்கு வேலை இல்ல. பத்தாவதுக்கு ஜனநாயக படம் அது தனி சப்ஜெக்ட். இங்க சண்டை திமுக தாவேக்காவா இருந்திருக்கும். பாஜக வந்து சரி திமுக எதிர்க்கிறாப்பல, சரி படத்தை ரிலீஸ் பண்ணுங்க கூட விட்டுருப்பாங்க. தொக்கா போய் அங்க மாட்டீங்க இப்போ. டொக்கா டொனால்டு டக்கு மாதிரி. சரி, அது கூட இப்ப பிரச்சனை கிடையாது. இந்த கடைசியா ஒரு கேள்வி கேட்டீங்க, மூணாவது கேள்வி, விஜய் ஏன் பயப்படுறாரு அப்படின்னு. விஜய் ஏன் பயப்படுறாருன்னா, பயப்படுற மாதிரி எது இருக்குது அதனால பயப்படுறாரு. இல்லைன்னா விஜய் என்ன பண்ணிருப்பாரு, அமித்ஷா வரும்போது ரெண்டு, நீ எதுக்கு ஆனா ஊனா இங்க வர, போய் ஒன்னும் வர சொல்லு. ரெண்டுக்கெல்லாம் அரசியலுக்கு பதில் சொல்ற அளவுக்கு தாவேக அவ்வளவு சின்ன கட்சி கிடையாது. எம்மாம் பெரிய கூட்டம் பாத்தியா, பிளாஸ்ட் பிளாஸ்ட் பிளாஸ்ட்னு இருப்பாரு. அமித்ஷா பார்த்துட்டு ஜி, ஏன்னா அங்க ஒருத்தர் தாவேகால இருந்து புதுசா வந்துக்கிறாப்புல, ஆல்ரெடி நமக்கு அங்க மரியாதை ரொம்ப கம்மியாகுது, இதுல இந்த ஆள் வேற பிளாஸ்டிக் ஈஸ்ட்னு வைவு பண்றாப்புல, நீங்க கொஞ்சம் வாங்க, நீங்க வந்தாதான் சரியாகும்னு சொல்லிட்டு அவர் அச்சா அவர் போய் ஆள் கூட்டின்னு வருவாரு. அந்த அரசியல்னா இல்லையா? அதனால குறைந்தபட்சம் ஸ்டாலின் அவர்கள் காட்டுற அந்த ஒரு எதிர்ப்பு அரசியலோ இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு கொடுக்குற நெருக்கடியோ, விஜய் அவர்கள் இன்னைக்கு பாருங்க, இப்ப இன்னைக்கு என்டிஏ தலைமைன்றாங்க, இன்னைக்கு தனியரசு போய் அவரை பாக்குறாரு, அன்புமணி ராமதாஸ் போய் அவரை பாக்குறாரு, டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு, கூட்டணிக்கு யார் தலைவரோ அவர்கள் அறிவிப்பாங்கன்னு சொல்லிட்டு பக்குவமா வர்றாரு. அண்ணாமலை அவர்கள் இந்த மாதிரிதான் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அண்ணாமலை வந்து பதவியில இருந்து இறக்கி பண்ணார். அதே மாதிரி இன்னைக்கு இந்திய கூட்டணின்ற ஒரு விஷயத்தை இந்திய அளவுல உருவாக்குனதுல திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கு. ராகுல் காந்திக்கு யாருமே சொல்லாதப்போ என் தம்பி காங்கிரஸ் கட்சியினுடைய இளவல், பழசெல்லாம் மறந்துட்டேயா, உங்களுக்கும் எங்களுக்கும் மொழிப்பு இருந்தது, நீங்க எங்களை வந்து வயிற்றுல வாயில அடிச்சிங்க, நிறைய பேர் தமிழ் உணர்வாளர் சாவடிச்சிங்க, அண்ணாவை வந்து கொச்சப்படுத்துறீங்க, அதெல்லாம் மறந்துட்டேயா. இன்னைக்கு தேதியில கூட்டணி தர்மம் வந்துட்ட வா இருப்போன்னு சொல்லிட்டு அகாமடேட் பண்ணி நின்னாங்க. ஆனா நீங்க என்ன பண்ணீங்க இன்னைக்கு? அப்படி நான் எதுக்கு இந்த ரெண்டு திராவிட கட்சிகளை சொல்றேன்னா, திராவிட கட்சிகளுடைய அரசியல் தன்மை என்பது ரொம்ப முக்கியம். அப்போ ஒரு கட்சி என்பது அரசியல் பண்ணுதா ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அது நல்ல அரசியல், நாசகார அரசியல் அப்புறம். அது ஊழல் அரசியல் இருக்கா இல்ல மக்களுக்கு உதவுற அரசியல் இருக்கா, அது ஒரு பார்வை. ஆனா குறைஞ்சபட்சம் விஜய் சார் அரசியலே பண்ண மாட்டேன்றாருங்க. அவரு பாட்டுல இல்ல வராரு, அப்போ அவரு பாட்டுல போறாரு. அப்ப நீங்க பாஜகவை வந்து ஒரு பக்கம் திமுக எதிர்க்கிறது, இன்னொரு பக்கம் கூட்டணி இருந்து கொண்டாலுமே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நெருக்கடி கொடுக்கிறார் அப்படின்றப்போ, விஜய்க்கு பாஜக கொடுக்கக்கூடிய இவ்வளவு நெருக்கடிகளுமே ஒரு மாயை, அது ஓட்டுக்காக ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக தான் பண்றாங்களே தவிர கொள்கைக்காக இல்ல அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா நீங்க சொல்றத வச்சு? இல்ல மாயை என்பது வந்து அது வந்து சும்மா ஒரு 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 நோக்கம் இல்லாம போயிடும். அது வந்து ஒரு ஒரு வசீகரமான ஒரு விஷயம். மாயை என்பது ஒரு ஆசை. அதுல வந்து நோக்கமோ இல்ல வந்து அது அதனால ரிசல்ட் இருக்காது. மாயை வந்து நீங்க கடந்து போகலாம், இது அவ்வளவுதான் அப்படின்னு. ஆனா பாஜக அந்த மாதிரி மாயை அரசியல் பண்றது இல்ல. அவங்க பண்ணதெல்லாம் தகுதித்துவம் அரசியல். அவர்களுக்கு என்ன ஆதாயம் கிடைக்கும், அவங்களோட நோக்கம் நிறைவேறணும்னு பண்ணக்கூடிய ஒரு கட்சி பாரதிய ஜனதா கட்சி. நம்ம காங்கிரஸும் பாரதிய ஜனதா கட்சியும் ஒப்பிடும்போது, காங்கிரஸ் வந்து நண்பர்களை கூட எதிரி ஆக்குவாங்க. பாரதிய ஜனதா கட்சி எதிரியை கூட நண்பர்களாக்கி இவர்கள் புனிதப்பட்டு விட்டார்னு சொல்லிட்டு இவங்கதான் வந்து ஒரு தப்பான பட்டத்தை கொடுத்திருப்பாங்க. அப்புறம் அவங்களுக்கே வந்து அவங்களே பட்டாபிஷேகம் பண்ணி விடுவாங்க, ரெசார்ட் பாலிடிக்ஸ் பண்ணுவாங்க. இப்ப மாம்பேல ஜெயிச்சிட்டோம் மாறி தொட்டிக்கிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது, எல்லாரும் ரெசார்ட்ல திரும்பி வச்சுட்டு இருக்காங்க. இதுதான் இப்ப பாரதிய ஜனதா கட்சி. ஒரு பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில இருக்கிறவரை பிஜேபியை பார்த்து பயந்து ரெசார்ட்ல திரும்பி வச்சுக்கிறாரு. செண்டே கூட தான் இருக்கிறாரு. இருந்தாலும் என்னோட கோழி குஞ்சுங்களை வெளில விட்டா கழுகு வந்து தூக்கின்னு போயிடும்,
அப்ப பாரதிய ஜனதா கட்சியை மற்றவர்கள் கூட இருக்கிறவங்களே எவ்வளவு சீரியஸா எடுத்துக்கிறாங்க, எப்படி பயப்படுறாங்க. இவரை விட்டா காலி. அதாவது கூட்டணியில இருக்கிறவங்களும் யோசிச்சு யோசிச்சு அரசியல் பண்றாங்க, எதிரில் இருக்கிறவங்களும் யோசிச்சு யோசிச்சு அரசியல் பண்றாங்க. ஆனா விஜய் அவர்களுக்கு தான் பாரதிய ஜனதா கட்சியை எப்படி அணுகணும், பாரதிய ஜனதா கட்சியை எப்படி எதிர்க்கணும், என்ன வழியில போகணுன்றது தெரியல. ஒரே நேரத்துல எல்லாரையும் நீங்க சண்டை செஞ்சு அரசியல்ல ஜெயிக்கிறதுன்றது அவ்வளவு சுலுவான ஒரு விஷயம் கிடையாதுங்க. அது ஏனோ என்ன காரணமோ விஜய் அவர்களுக்கு அது இந்த நொடி வரலும் புரியல. மேபி தேர்தலுக்கு பின்னாடி அவர் புரிஞ்சுக்குவார். இவரு இந்த நேரம் கூட்டணியை பலப்படுத்துற வேலையை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யாரு? என்டிஏல. திமுகல கூட்டணி கட்சிகளை எப்படி அடுத்து அரவணைத்து செல்றது, அந்த பிரச்சனைகள் எப்படி சரி செய்யறதுன்றது அவங்க பண்ணிட்டு, ஏன்னா அவங்களுக்கு கட்சி பிரச்சனை இல்ல, கட்சிகள் இருக்கு. இங்க கட்சிகள் குறைவா இருக்கு, அதனால சேர்க்கிறாங்க. இன்னைக்கு கூட காலையில வந்துட்டு மாமல்லன் நீர்த்தேக்கம் சொல்லிட்டு ஒரு ஒரு திட்டத்தை வந்து 364 கோடியில அடிக்கல் நாட்டு விழா இன்னைக்கு முதல்வர் வந்து கலந்துக்கிறாரு. நேத்து ஞாயிற்றுக்கிழமை, நேத்து நிகழ்ச்சி காலையில வந்து சர்வதேச புக் ஃபேர் நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறார் முதலமைச்சர். கலந்துகிட்டு தமிழனுடைய பாரம்பரியம் என்ன, எப்படி சென்னையை வந்து நாங்க உலகத்துல இருக்கிற எல்லா எழுத்தாளர்களுக்கும், பத்திரிகையாளர்கள் போன்றவர்கள் இல்ல புஸ்தக ஆசிரியர்களுக்கு இதை வந்து நாங்க வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு நாடா உங்களுக்கு கொடுக்குறோம். நீங்க வேற மொழியில எது இருந்தாலும் நாங்க அதை நேசிப்போம், அதற்கு விருது கொடுப்போம், நாங்க அந்த கலாச்சாரத்தை விரும்புறோம், தமிழ் கலாச்சாரத்தை நீங்க கத்துக்கணும், உங்க கலாச்சாரம் நாங்க கத்துக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேசுறேன். அதுக்கப்புறம் நைட்டு கட்சிக்காரங்களை பாக்குறாரு. அப்புறம் இன்னைக்கு காலையில திருப்பி மாமல்லபுரம் கிட்ட வந்துட்டு அங்க ஒரு ஒரு அணை வேலை இருக்கு தென் சென்னைக்கு, செங்கல்பட்டுல அங்க போய் கலந்துக்கிறேன். அப்போ டெய்லி அரசியல் பண்றாங்க. எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு காலையில வந்து இவர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அதிமுக கூட்டணியில இருந்தார், கொங்கு இளைஞர் பேரவை தனியரசு அவர்களை இன்னைக்கு சந்திக்கிறார். அப்புறம் என்டிஏல டிடிவி தினகரன் வராரா இல்லையான்றது அந்த வேலையை பாக்குறாங்க. பிரதமர் 23ஆம் தேதி வராங்க, அந்த வேலையை பாக்குறாங்க. அரசு தரப்புல வந்துட்டு என்ன பண்றாங்கன்னா சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கு, அதற்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணும், அமைச்சர்கள் என்ன பேசணும், என்ன கேள்விகள் வரும், என்ன பட்ஜெட், அதற்கு முதல்வோட ரிப்ளை என்ன, கவர்னர் எதனா ஏடா கூடமா பட்ஜெட்ல பேசினாரு இல்ல அவரோட பிரசன்டேஷன் ஸ்பீச்ல பேசினாருன்னா அதை எப்படி எதிர்கொள்றது. முழு நேரம் 24 மணி நேரம் அரசியல்வாதிகள் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவர் தன்னை அரசியல்வாதி என்று சொல்லிக் கொள்ளும் விஜய் அவர்கள் இதுல, நான் சொன்னது அரசியல், இதுல மக்கள் நலன் ஒண்ணு இருக்குதுங்க, மக்கள் சார்ந்த அரசியல். இதையும் பண்ணல, நேர் அரசியலும் பண்ணல, மக்களுக்கு உண்டான அரசியலும் பேசல பண்ணல. ஆனா தன்னை வந்து அரசியல்வாதின்றாங்க. அப்ப இதெல்லாம் வந்து தனக்குத்தானே வைத்துக் கொள்ற ஒரு நெருக்கடி. இன்னொன்னு, இதெல்லாம் இருக்கட்டும் ஒரு சைடு, இதெல்லாம் கூட பண்ணலன்னா பரவாயில்ல. அவருக்கு உண்டான தொகுதியை அவர் தேர்ந்தெடுத்து விட்டாரா? நீங்க களத்துல எங்க எங்க கிரிக்கெட் பேட்டை புடிச்சு ரன்ஸ் அடிக்க போறீங்க, எங்க 4-6 அடிக்க போறீங்க, எந்த போலர் பால் அடிக்க போறீங்க, எப்ப டொக்கு வைக்க போறீங்க, எப்ப ஸ்ட்ரைக் வைக்கணும், கிரவுண்ட் ரிப்போர்ட் தெரியணும் இல்லையா? அவர் ஃபர்ஸ்ட் முதலமைச்சர் ஆகட்டும், அப்புறமா ஆகட்டும், ஃபர்ஸ்ட் சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும். இப்ப சட்டமன்ற உறுப்பினர் ஆகணும்னா இந்த நேரம் விஜய் புலியார் சுழி போடும் தொகுதி இது அப்படின்னு பேசு பொருளா இருக்கணும், இல்ல நம்பகத்தக்க செய்தி வந்திருக்கணும். எதுவுமே வரல. 234 தொகுதியில எந்த தொகுதி சார் நீங்க நிக்க போறீங்க? எனக்கு சொல்ல வேணாம். மக்களுக்கு ஆர்வம் இருக்குல்ல, மக்களுக்கு ஆசை இருக்குல்ல, உங்களுக்கு ஓட்டு போட தயாரா இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நான் இங்க நிக்க போறேன், நான் வந்தவாசியில நிக்க போறேன், இல்ல சென்னையில நிக்க போறேன், இல்ல நான் வந்து தாம்பரத்துல நிக்க போறேன், இல்ல கரூருக்கே போறேன், நான் பாத்துக்கலாம், நானா இல்ல அந்த செந்தில் பாலாஜி அவரா அப்படின்னு. இல்ல எனக்கு வந்து அதிமுக மொத்தமா அழிக்கணும், நான் தான் எம்ஜிஆர், நான் போய் சேலத்துல எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து நிக்க போறேன், இல்ல நான் இந்த தேர்தலே முதலமைச்சர் ஆயிடுவேன், நான் வந்து கொளத்தூர்ல நிக்க போறேன். சரி, இல்ல அதெல்லாம் வேணாம், அவங்க எல்லாம் வயசுல பெரியவங்க, என் வயசு எனக்கு ஏத்த பிரச்சனை, எனக்கும் அவருக்கும் பழைய பகை இருக்கு, சினிமால நாங்க 2 பேரும் போட்டி போட்டோம், அவர் சினிமால ஒண்டி நான் தோக்கடிச்சது பத்தாது, அரசியல தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சேப்பாக்கம் ட்ரிபிளிகன்ல இதோ வரேன் உங்கள் விஜய், நான் நிக்கிறேன் பாத்துக்கலாம், வாரிசா இல்ல எதுவுமே இல்லாத நானா அப்படின்னு. இதெல்லாம் வந்து இப்படி இப்படி பேசி ஒரு அரசியல் பண்ணா விஜய் அவர்களை எப்படி கொண்டாடுவாங்க? நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். இப்ப நான் இந்த கருத்து சொன்னேன் இல்லைங்களா, கோட்டீஸ்வரா உனக்கு என்ன வயிறு எரியுது, உனக்கு வேற வேலை வெட்டியா இல்லையா, நீங்க கேள்வி கேட்டீங்க, அதுக்கு நான் சொல்றேன். இன்னைக்கு சிபிஐ கூப்பிட்டதுக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது? வேற வேலை எல்லாம் இல்லாம இல்ல, நல்லபடியா எடப்பாடி பழனிசாமி ஒரு 2000 ரூபாய் அறிவிச்சாரு, அதை வச்சு ஒரு 3 நாள் பேசணும். ரேஷன் கார்டுல 2 கோடிக்கு வரணும். இன்னைக்கு காலையில போயிட்டு முதல்வர் வந்துட்டு நீர் மேலாண்மை பத்தி பேசிட்டு இருக்கிறார். வேளாண்மைக்கு எப்படி நீர் முக்கியம், நீர் மேலாண்மைனால மக்களோட தாக்கம் தென் சென்னையில எப்படி தீர்க்கப்படும், 1.6 டிஎம்சி தண்ணியை வந்து மிச்சப்படுத்தி செம்பரம்பாக்கம், பூண்டி, ரெட்டில்ஸ் போட, இது சென்னைக்கு ரொம்ப தேவையான ஒரு திட்டம். இந்த மாதிரி அரசியல் பண்ணா நம்ம அதை பத்தி பேசலாம். கருப்பு சொட்டா போட்டு வந்தாரு, இப்படி வச்சு இப்படி ஆட்டின்னு கொடுத்தாரு, பிளைங் கிஸ் கொடுத்தாரு, பிக் பாக்கெட்ல இருந்து பின் பாக்கெட்ல இருந்து எடுத்து இப்படி துண்டு சீட்ல பச்சாரு,
அதுக்கப்புறம் பாட்டு பாடினாரு, வைபு பண்ணாரு. ஸ்பீக்கர் மேல ஏறி டான்ஸ் ஆடினவங்க எல்லாம் பார்த்து, தோழா தோழி ஏன் அவ்வளோ கோவம், இறங்குங்க அப்படின்னு. இதெல்லாம் என்னங்க இது? நான் என் பிரச்சனை யாருக்குமே புரியுது இல்லையா? தரமான அரசியல் பேசணும், தரமான மக்களுக்கு செய்தி சொல்லணுன்ற அந்த ஒரு இடத்துல தானே இருக்கேன். பொழுதுக்கும் விஜய் சார்னா நான் என்ன பேசுறது? விஜய் அழகா இருந்தாரு, இப்படி பார்த்து சிரிச்சாரு, இப்படி மூஞ்சி வச்சுக்கினாரு, லைட் ஆஃப் பண்ணி விளையாடினாரு இப்படின்னா, இதே மொழி தெரியாத வேற யாருன்னா பார்த்தா என்னடா இது விமர்சகர்ன்றாங்க. இவன் பார்த்தா பொழுதுக்கும் வந்து விஜய் இந்த கலர் சொக்கா போட்டாரு, விஜய் காலையில சோப்பு போட்டு குளிச்சுட்டு பஸ்ல ஏறி வந்தாரு, பாக்குறவங்களுக்கு எல்லாம் ஃபிளைங் கிஸ் கொடுத்தாரு, இப்படி பேசிருக்கான். இவன் எப்ப பத்திரிக்கை கேட்பானா கேட்க மாட்டாங்களா? இப்ப ஆந்திரால இருக்கிறவங்களோ பாம்பேல இருக்கிறவங்களோ என்ன பாக்குறாங்க. என்னப்பா உங்க ஊர்ல ஏதோ அரசியல் விமர்சகர்கள் பத்திரிகையாளர் சொன்னீங்க, பொழுதுக்கும் உட்காந்து நடிகரை பத்தி பேசிருக்காரு, அரசியலே இல்லையாப்பா? நான் என்ன பண்ண முடியும்? அவர் பண்ற அரசியல் இதான்ப்பா, நான் அங்க போய் புரிய வைக்க முடியாதுல்ல. அப்ப இதுதான் அவர் பண்ணக்கூடிய அரசியலினுடைய தன்மை என்பது சினிமா கவர்ச்சியை வைத்து ஒண்டே இருக்கு. இன்னும் தேர்தல் அறிக்கை வெளியிடல. எடப்பாடி பழனிசாமி தேர்தல் அறிக்கையில பாதி வெளிவிட்டாரு. கொஞ்சம் கொஞ்சமா போற இடத்துல எல்லாம் தாலிக்கு தங்கம் அது இதுன்னாரு. ஒரு 180 தொகுதி வந்துட்டாரு. முதலமைச்சர் கடைசி நொடி வெறியிலும் எதெல்லாம் தொடங்க முடியுமோ, எந்தெந்த கவர்மெண்ட் ஆர்டர் போட முடியுமோ, எங்கெங்க நிகழ்ச்சி நிரல் அரசு சார்பா ஒரு விஷயம் தொடங்கணும்னா தொடங்கு, இதுதான் நேரம், எனக்கு நேரம் இல்ல அப்படின்ற மாதிரி அரசு இயந்திரம் ஓடுது. இதுல வந்துட்டு சிறிய கட்சிகள் பெரிய கட்சிகள் எங்கடா போறதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு பண்றாங்க. அமித்ஷா உங்களை விட அதிகமா வேலை இருக்கிறவர், கருத்து வேறுபாடு கொள்கையை ஒரு சைடு வைப்போம். அமித்ஷா ஊர் ஊரா சுத்துறாப்லையா இல்லையா? அமித்ஷாக்கு ஏதோ மயிலாப்பூர்ல வீடு பாக்குறதா தகவல். அப்போ ஆல்ரெடி கண்ணெதிரில் ஒரு பெரிய சிக்கல் என்னன்னா, ஐயா ராகுல் காந்தி போதிய அளவுக்கு அவர் உழைக்கிறது இல்லை அப்படின்றதுனால மக்களுக்கு நான் இப்பவும் சொல்றேன், ராகுல் காந்தி மீது மக்களுக்கு வன்மம், ராகுல் காந்தி மீது மக்களுக்கு கோபம், ராகுல் காந்தி மீது வெறுப்பு இல்லை. ஆனா ராகுல் காந்தி மீது இருக்கிற நம்பிக்கை குறையுது. ஏன் குறையுது? நீங்க பண்ணக்கூடிய அரசியல், நீங்க பண்ணக்கூடிய எதிரில நின்று மோதணும். அப்ப பாரதிய ஜனதா கட்சி வீழ்த்துனா உங்களை கொண்டாட காத்து இருக்கிறாங்க. ஆனா நீங்க வீழ்த்தாம இன்னைக்கு தோக்குறீங்க, நாளைக்கு தோப்பீங்க, நாளான்னைக்கு தோப்பீங்க, அடுத்த நாள் தோப்பீங்க, தோத்துக்கிட்டே இருப்பீங்க. கேட்டா இது ஒரு வியூகம். அப்போ உங்க மேல நம்பிக்கை குறையுமா குறையாதா? உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை குறையறதுக்கு காரணம் நீங்க தான். அதற்கு காரணம் பத்திரிகையாளரோ அரசியல் விமர்சகர்களோ பொதுமக்களோ வாக்காளர்களோ அல்ல. ரசிகர் பட்டாலும் என்னைக்கா இருந்தாலும் ரசிப்பாங்க. இப்ப 23ஆம் தேதி இப்ப அடுத்த பிரச்சனை என்னன்னா, 23ஆம் தேதி தெரிய வந்தா மங்காத்தாவா, இது ஒரு பிரச்சனை. ரெண்டுமே ஓடுன படம், ரெண்டுமே பார்த்த படம். இன்னொன்னு பொதுமக்களை சரி செய்யறதா இருக்கட்டும், தலை வந்து அரசியலுக்கு வரல, தளபதி தான் அரசியலுக்கு வராது. தலையை பார்த்து தலை நீ நச்சுக்கோ, நான் அரசியல் பண்ணிக்கிறேன், நான் வந்து உன்னை வீட்டுல பாக்குறேன், ஒரு சால்வையை போடுறேன், இந்த போட்டோவை ரிலீஸ் பண்ண போறேன், வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? யோசிப்பல. அஜித் ஒன்றும் பெரிய ஆசைக்கெல்லாம் சொந்தக்காரர் கிடையாது, எல்லாத்த பார்த்து தள்ளி போற ஒரு ஆள் தான் அஜித்தை பொறுத்தவரைலாம். அந்த நேரத்துல அந்த கேரக்டர் பிளே பண்ணிட்டு நான் சாதாரணமா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய கமல் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன் அஜித். ஓகே நண்பா, பரவாயில்ல இருந்துட்டு போட்டோன்னா, அஜித் ரசிகர்கள் எல்லாரையும் மாத்திட்டீங்களா? அப்புறம் ரஜினி சார் அரசியல் விட்டு ஒதுங்கி இருக்கார். ஊர்ல இருக்கிற எல்லா பெரிய மனுஷனும் ரஜினியை வந்து பாக்குறாருங்க, வணக்கம் சொல்றாங்க, சூப்பர் ஸ்டார் அப்படின்றாங்க, தமிழ்நாட்டுல ஸ்டார்ன்றாங்க. எதுக்கு சொல்றாங்க? ரஜினி மீது இருக்கக்கூடிய அன்போ இல்ல ரஜினிக்கு பின்னாடி இருக்கிற அரசியலோ அதெல்லாம் ஒரு காரணம் தாலும், ரஜினி ரசிகர்களுக்கு என்ன இருக்கும்? பரவாயில்ல, நம்ம தலைவரை வந்து இவர் பாராட்டினாரு, நம்ம தலைவரை வந்து இவருக்கு மரியாதை கொடுத்தாரு, அதனால மேபி நம்ம தலைவருக்கு யார் நல்ல மரியாதை கொடுக்குறாங்களோ அவங்க சொல்ல வேணாம், நம்மளே அவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். இப்படிதாங்க ஒவ்வொன்றா சேர்க்கணும். அங்கங்க ஓட்டு, ஒரு வியூவம் இல்ல, ஒரு பார்வை இல்ல, ஒரு தொலைநோக்கு திசை இல்ல, மக்களை பத்தின சிந்தனை இல்ல, மக்களுக்கு நேரம் ஒதுக்குறது இல்ல, மக்களை சந்திக்கிறது இல்ல, பிரச்சார யுக்தி இல்ல. ஆனா எலக்டோரல் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு ஆத்திரை வச்சுக்கிறாங்க. என்னத்துக்கு வச்சிருக்கிறாங்கன்னு தெரியல. அவர் எத்தனை பாவம் விஜய் உண்மையிலேங்க, அவர் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது இருந்த ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு ஒரு ஆசை என்பது இதே கோணத்துல போனாதான் அது குறையும். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு தகவலை நம்ம நேரிட்டு பெருந்துட்டீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி.